ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஸ்பிராலியமுடைய அடுத்த எபிசோடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கதையோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, லிங்ஜின் இருக்கான் இல்லையா, அவனை லுவான் சாப்பிட கூப்பிடறா, நீ போ நான் வரேன்னு சொல்ல ஏதோ ஒரு விஷயத்த லிங்ஜின் மறைக்கிறாங்க. இந்த டீம்ல எவன் செத்தா என்ன, எவன் உயிரோட இருந்தா என்ன, நாங்க சாப்பிட்டா போதும்னு ஜாலியா உட்காந்துருக்கானுங்க. இடி விழுகுதிரி மாலா அப்படின்ற மாதிரி இவங்க முகத்துல எப்பயுமே ஒரு சோகம் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு லுவான் என்னன்ட்டு லிங்ஜின் ரூம்குள்ள போய் பார்த்தா அவன் ஒரு மாதிரியான டிஸ்டர்ப்டு நிலையில இருக்கான். அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு மட்டும் புரியுது. அப்படியே அவன் உடம்ப செக் பண்ணும்போது ஸ்பெக்ஸ் போட்ட ஃப்ரெண்டு சொல்றான், இல்ல அவன் நல்லாதான் இருக்கான், நம்ம அவனை ஃப்ரீயா விடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறமா தனியா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிறானுங்க. லிங்சனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் சோகமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஆப்போசிட்ல வில்லன், லிங்சனுக்கு ஆப்பு வச்சே தீரணும், நம்ம என்னதான் பண்ணாலும் லிங்சனுக்கு ஈக்குவலா வர முடியலன்னு வில்லன் புலம்ப அந்த கதவுகள்லாம் டஃபா இருக்கு தலைவான்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கூட இருக்க பொண்ணை கவனிச்சு வச்சுக்கோங்க, அவ இந்த அடுத்த கதவுக்குள்ள இருப்பா. அதே மாதிரி முடி நீளமா வச்சிருக்கவனும். இவங்க 2 பேருமே கண்டிப்பா வரப்போறானுங்க. சோ அவங்களதான் வந்து ஜூம் அவுட் பண்ணி காட்டிட்டு இருக்கானுங்க. இவங்க போயிட்டு அந்த கதவுக்குள்ள என்ன கூத்து பண்ண போறாங்கன்றது முக்கியமா இருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது. லிங்ஜின் படுத்திருக்கான். அப்படியே வந்து ஹஸ்பண்டுக்கு காஃபி குடுக்குற மாதிரி லுவான் அவனுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து வைக்கிறான். காஃபியை குடிச்ச உடனே என்னன்னா, நல்லா இருக்கு இந்த காஃபி, எனக்கும் டேஸ்ட் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு லிங்ஜின் சொல்லிக்கிட்டு இருக்கான். லிங்ஜின் பக்கத்துல ஒரு உடஞ்ச கேலிடாஸ்கோப் இருக்கும். அது லுவான் எடுத்து பாத்துக்கிட்டே இருப்பான். இதை கவனிச்ச லிங்ஜின் பார்த்தது போதும், நம்ம சாப்பிட போலான்னு கூப்பிடுறான். லிங்ஜினோட டீம்மேட்ஸ் எல்லாருமே எப்பயும் போல உட்காந்து அசம்பிள் ஆயிருக்கானுங்க. லிங்ஜின் லுவானை கூட்டிட்டு வரதையும் கவனிக்கிறானுங்க. ஆனா லிங்ஜினுக்கு ஒரே ஒரு விஷயம், அவனுக்கு உடம்பு சரியில்லைன்றதை யாரும் கேட்க கூடாதுன்றனால டாபிக்க மாத்திட்டு நெக்ஸ்ட் க்ளூ என்னன்னு ஆரம்பிக்கிறான். அதாவது நெக்ஸ்ட் க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் ஸ்கின் ட்ரம் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஹியூமன் ஸ்கின்னை வச்சு அந்த காலத்துல ஏதோ பண்ணுவாங்க போல. 2 அக்கா தங்கச்சியில ஒரு பொண்ணு மிஸ் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி பாவம் மீமி உளறிக்கிட்டு இருக்கான். அவன் உளறத எல்லாருமே கேட்டுட்டு இதை பத்தி நம்ம கூகுள் மாமாட்ட விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்றாங்க. அப்ப என்ன வந்திருக்கும்னா, அந்த காலத்துல ரொம்ப அழகா இருக்கவங்க, ரொம்ப திமிர் பிடிச்சவங்க, மக்களுக்கு பிடிக்காதவங்க, இல்லைன்னா மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலைஞர்களுடைய தோல் இருக்கு இல்லையா, அதை முழுக்க உரிச்சு அதுல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யறது ஒரு வழக்கமா இருந்திருக்கான். இதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காமி. அவன் சொல்றது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்கானுங்க. பட் என்னன்னா, இப்படி உண்மையிலேயே நடந்திருக்குமா, உண்மையிலேயே ஹியூமன் ஸ்கின்னை வச்சு ட்ரம் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்களான்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி பேசி முடிச்சோடனே அடுத்த கட்டல என்ன காட்டுறாங்கன்னா, மீமியோடைய தம்பி மோமோ இருக்கான் இல்லையா, அவன் ரொம்ப மெச்சூர்டான ஆளு. அவன் லிங்ஜின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், நீ உடம்ப கவனிக்கணும் மச்சான், நீ வந்து உள்ள போகணும்னு அவசியம் இல்ல, நமக்கு தான் நம்ம புள்ளிங்க இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ள போய் கேம் விளையாடட்டும், நீ லீட் பண்ணுடா போதும் அப்படின்னு பேச, நான் பாத்துக்கிறேன் மச்சி அப்படின்ற மாதிரி லிங்ஜின் சொல்லிடுவான். லிங்ஜின் சொன்னது மட்டும் இல்லைங்க, லுவான் கூட அவன் பேசுறதுக்கும் வந்திருப்பான். லிங்ஜின் அவனுடைய ஹெல்த் இஷ்யூவை மறைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. லிங்ஜினும் லுவானும் பாத்துக்கிறாங்க. பாத்துக்கும் போது அந்த கேலிடாஸ்கோப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து லுவான் குறு நோட்டை விட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு சத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற எதுவும் இல்ல, மீமி பேய் படத்தை பார்த்துட்டு பேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதையே பார்த்து மறுபடியும் லுவானும் கத்திக்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே பயமாதான் மச்சா இருக்குன்ட்டு. திரும்பி பார்த்தா அவங்க கூட வேலை செய்யற ஆன்டி அந்தமா ஃபேஸ் பேக்க போட்டுட்டு வந்து பயமுறுத்திட்டு இருக்கு. முன்னாடி இருக்க ஸ்கிரீன்ல இருக்க பேயா இல்ல பின்னாடி இருக்க தாயா, 2 பேரும் பயமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்து மெச்சூர்டா நடந்துக்குங்க காய்ஸ் அப்படின்ட்டு மோமோ திட்டிட்டு போறான். இவன் கொஞ்சம் டெரர் பார்ட்டியா தான் இருப்பான் போல இந்த கதையில, எப்ப பாரு சுருன்னே இருக்கான். சரி என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு போது லிங்ஜினும் கவனிச்சிட்டு இருக்கான். போய் அவன் வேலையை பாருங்கடா அப்படின்னு லிங்ஜின் அனுப்பி விட்டுறான். இவங்கள கொஞ்ச நேரத்துல என்ன பண்றானுங்கன்னா, கதவு திறக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் டோருக்கு இவங்க உள்ள போக போறாங்க. இந்த முறை மீமியும் இவங்க கூட வர. மீமி என்ன பண்றான்னா, எந்த கதவு கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டு அந்த கதவை திறக்கிறாங்க. கதவு மூடுது. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள லுவான் மட்டும் வந்த மாதிரி இருக்கு. லுவான பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு கட்டையில அடிக்கிறா. யாருன்னே தெரியலங்க இந்த பொண்ணு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கர டெரரா முறைச்சுக்கிட்டு இருக்கா அவனை பார்த்து. இவனை பார்த்த உடனே ஏதோ தெரிஞ்ச பரிச்சயப்பட்ட ஆள் மாதிரி இருக்கும் போல ஒரு மாதிரி இமோஷனலா அவ ஃபீல் பண்றா வேற. சரி அப்படின்ட்டு பாக்கும்போது, நான் பார்த்தால் நீங்க இல்லைங்க அப்படின்னு சொல்ல, இவ கையிலையும் ஒரு கேலிடாஸ்கோப் இருக்குங்க. இந்த கேலிடாஸ்கோப் யாரோடதுன்னா தெரியல. பட் இந்த பொண்ணு என்னன்னா, அப்படியே லுவானை நம்பி அவன் கூடயே நடந்து வந்துட்டு இருக்கா. நான் திடீர்னு என்ன பண்ணேன்னா, வீட்டுல இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேமுக்குள்ள வந்துட்டேன். என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்குன்னு அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டே இருக்கா. இதை பார்த்த உடனே, எங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு லுவான் தைரியம் சொல்றான். இல்ல நான் போறேன் இந்த இடத்த விட்டுன்னு சொல்லும்போது, நீங்க எப்படியே போனீங்கன்னா கண்டிப்பா வீட்டுக்கு போக மாட்டீங்க, வேற எங்கேயாவது மாட்டிக்குவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு வர. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்ணுல பயங்கர குரோதமா வாயில சிரிப்போட ஒரு பொண்ணு இருப்பா. இவதான் அந்த இடத்தோட கைடு. அந்த பொண்ணு தான் உள்ள அனுப்பிவிடுவா. உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா டீமா இருக்கானுங்க. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, வில்லன் குரூப் ஆளுங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு டீமாவும், லிங்ஜின் லுவான் அவங்க எல்லாம் தனியா ஒரு டீமாவும் இருப்பானுங்க. வில்லன் குரூப்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, முடி வச்சவன், அவன் இங்கதான் இருந்துட்டு இருக்கான். இவன் அந்த கேமுக்கு வந்திருப்பான் போல. அப்போ திடீர்னு உங்க கூட இருக்க இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கும்போது, இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றான் லுவான்னு. சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்ட்டு மாத்தி என்ன பண்றானுங்களா பேசிக்கிறானுங்க. ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே லிங்ஜினுக்கு ஏதோ நெகட்டிவான ஒரு விஷயம் தோணுது.
மறுபடியும் மறுபடியும் அந்த வில்லன் குரூப்ல இருக்கவன் தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு கத்தக்கூடிய டைப் போல. இங்க பாருங்க, என்னெல்லாம் ஏமாத்திட்டு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நீயா நானான்னு பாத்துக்கலாமா அப்படின்ற லெவலுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு நான் பாக்க சொன்னேன் இல்லையா, இவ்வளவு இருக்கா. சோ இவங்க எல்லாம் வில்லன் குரூப்ல இருந்து வந்திருக்கானுங்க. இவங்க தனியா அவங்க தனியா பிரிஞ்சுட்டானுங்க. ஆக மொத்தம் இவங்களுடைய சண்டையை அந்த டீமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது வில்லன் குரூப்ல இருந்து இன்னொரு ஒரு பையனை காட்டுறானுங்க. இந்த வெள்ளை முடி வச்ச பையனுக்கு நம்ம லூலுன்னு பேர் வச்சுக்கலாம். லூலு என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, தலை பாத்துக்கலாம் தலை, நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு லூலு சமாதானப்படுத்திடுறான். லூலு கொஞ்சம் லைட்டா பார்க்க ஆரம் மாதிரி என் கண்ணுக்கு தெரியறான். உங்களுக்கு எப்படி தெரியறான்றத கமெண்ட் பண்ணுங்க. லுவான் ஜிய கூட்டிட்டு வந்துட்டு லிங்ஜின் பக்கத்துல போயிட்டு உட்காரான். அப்ப எல்லாரும் கேக்குறாங்க இந்த பொண்ணு யாரு அப்படின்னு. இவ பேரு ஜி, இவ ஒரு நியூ கமர்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணு பாக்க அப்ராணி மாதிரிதான் இருக்கா, இவளால எந்த பிரச்சனையும் வராதுன்னு அந்த டீம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா வில்லன் குரூப்ல இருக்க அந்த 2 கைகளும் தனியா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நாம அவங்களுக்கு முன்னாடி நாம தான் ஃபர்ஸ்ட் அந்த கீயை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி. இதனால லிங்ஜின் ரொம்ப தெளிவா இருக்கா, இந்த கீ நம்ம கையில கிடைச்சாலும் ஒரு டூப்ளிகேட் கீ ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்கணும்ன்ற மாதிரி. அப்ப அந்த வெள்ளையாருக்கு ஜி இருக்கா இல்லையா, அவ தெளிவா என்ன பண்றான்னா, லுவான மட்டும் நம்ம 2 பேரும் தனியா ஸ்டே பண்ணலாமான்னு கேக்குறா. நம்ம 3 பேரும் ஒன்னா தங்க போறோம் அப்படின்ற மாதிரி லிங்ஜின் சொல்லிட்டு லிங்ஜின் லுவானு ஜி எல்லாருமே ஒன்னா தங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நைட்டு பாத்தீங்கன்னா லுவானுக்கு முழிப்பு வருது, அதே மாதிரி லிங்ஜினுக்கும் முழிப்பு வந்துட்டு இருக்கு. இது ஏதோ ஒரு வியர்டான ஃபீல் மாதிரி இருக்கு, நம்மள யாரோ அப்சர்வ் பண்ற மாதிரி லுவானுக்கு ஃபீல் ஆயிருக்கும் போல. அதெல்லாம் நினைச்சிட்டே இருக்கும்போது காலையில எந்திரிச்சு பார்த்தா அழகா அந்த பொண்ணு ஜி உட்காந்துருக்கா. அந்த பக்கம் டீப்பா பார்த்தா லிங்ஜின் முகத்திலயும் முழிச்சிருக்கா லுவான். சரி வாங்கடா எந்திரிக்கலாம், அடுத்த வேலைகளை பாப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க. அந்த பொண்ணு ஹேண்ட்பேக்கை விடாம மாட்டிட்டு வராங்க ஜி. இதை நினைச்சு பெருமையா தான் இருக்கு. இந்த கைடு இருக்கா இல்லையா, என்ன நடந்தாலும் சரி எல்லாருமே கிராஜுவலா பாத்துவாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் காணாம போனாலும் நாங்கள் நிர்வாகம் பொறுப்பல்ல, சந்தோஷமா வரணும், பாத்து வரணும். இங்க நிறைய ட்ராப் இருக்கும். ஏன்னா இந்த வில்லேஜோட டிசைனே அப்படிதான் அந்த பொண்ணு பேசிட்டு வருவா. அப்படி பேசிட்டு வரும்போது கரெக்டா வில்லன் குரூப்ல இருக்க பொண்ணு லிங்ஜின் கிட்ட கடலை போட ட்ரை பண்ணுவான். ஆனா லிங்ஜின் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுருவான். அடுத்து என்னன்னா, இன்னைக்கான பயணம் உங்களுக்கு நல்லதா அமையட்டும் அப்படின்ட்டு கைடு இந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருவா. அப்புறமா இவங்க ஏதோ ஒரு கொடி எடுத்து தொட்டு பாக்குறானுங்க, இந்த லெதர் வித்தியாசமா இருக்கே அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, மறுபடியும் ஒரு இடத்துல நிக்க வச்சு, இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க ஒருவேளை ஆக்சிடென்டலா ட்ரிகர் ஆனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல மறுபடியும் முதல்ல இருந்து லிங்ஜின் கிட்ட அந்த பொண்ணு பேச ட்ரை பண்றா. லிங்ஜின் அதை கண்டுக்கவே இல்லை. ஒரு மியூசியம் மாதிரியான பிளேஸ காட்டுறாங்க. இந்த பிளேஸ்க்குள்ள ஏதோ மர்மம் எல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்ல நம்ம பசங்க இந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது பயங்கர டெரிஃபிக்கா இருக்கும் போல, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப நமக்கு காட்டுறாங்க இல்லையா, ஒரு பெரிய போர்டு மாதிரி ஒரு சித்திரக்கவி இருக்கு. அக்கா தங்கச்சி கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. தங்கச்சி இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க, அக்கா காணாம போயிட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கதையில இருக்கும் போல. அத மீமி சொல்றான். சரி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம், நம்ம ஊருக்குள்ள போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு பசங்க மட்டும் கிளம்பி வராங்க. ஜி வரமாட்டேன் பயமா இருக்குன்ட்டா. சரின்னு பார்த்தா ஒரு பாட்டி சிக்கிறாங்க இவங்க கண்ணுக்கு. இந்த ஊருக்கு ஒதுக்கு போறமா அந்த பாட்டி மட்டும்தான் இருக்கு, வேற யாருமே இல்ல. யாருமே இல்லாத ஊருக்கு அந்தம்மா மாவு வேற திரிச்சிட்டு இருக்கு. ஆயா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல, பட் உங்க வேலையை நீ விரும்பி பண்றன்னு மீமி வேற கலாச்சிட்டு இருக்கான். டே தம்பி நீங்க எதுக்குடா இங்க வந்திருக்கீங்கன்னு போது, இல்ல பாட்டி இந்த ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, பேராண்டி அது ரொம்ப கான்பிடென்சியலான மேட்டரா ராசா, நான் அதை இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு அந்த பசங்களை பாட்டி அனுப்பி விட்டுருது. பாட்டி அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றானுங்கன்னா, எங்கேயோ போறானுங்க. பார்த்தா கொகை மாதிரி இல்லாம மலை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா லுவானை யாரோ தள்ளி விடுற மாதிரி இருக்கு. ஒரு சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்ட கை ஏதோ ஒன்னும் பயங்கரமா தள்ளி விடுது. பயங்கரமா டெரிஃபிக்கா ஒரு பேய் உருவம் தெரியுது. பட் திடீர்னு அப்படியே மாத்தி கட்டுறானுங்க. மூங்கில கட்டின ஏதோ ஒரு பாலம் மாதிரி இருக்கு அந்த பிளேஸ். அந்த பிளேஸ்ல தான் இதெல்லாம் நடந்திருக்கும் போல. சொல்ல போனா லுவானோட முதுகுல சிவப்பு கலர்ல ஒரு அச்சு இருக்கு. இதெல்லாம் பாத்துட்டு இங்க ஏதோ வித்தியாசமா நடக்குதுன்ட்டு அங்க எலும்புனால செய்யப்பட்ட ஒரு குச்சி கிடைக்குது, அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த குச்சி தப்படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல. அப்படி இல்லைன்னா ஆப்போசிட்ல பெரிய சைஸ்க்கு அந்த வட்டமான மணி இருக்கும் இல்லையா, அதை அடிக்க யூஸ் பண்ணுவாங்க போல. இந்த குச்சியை பசங்க எடுத்து வச்சுட்டு லிங்ஜினும் லுவானும் தனியா போய் க்ளூ கண்டுபிடிக்கிறேன்னு போயிட்டானுங்க. மீமி மறுபடியும் தனியா போயிட்டு பாட்டி கிட்ட பேசுறான். ஏன் ஊர்ல இருந்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்க, அவங்க எல்லாம் இங்க பேய் இருக்குன்னு பயந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க. 2 சிஸ்டர்ஸ் மட்டும் இங்க இருந்தாங்க அப்படின்ட்டு மறுபடியும் அந்த சிஸ்டர்ஸ் கதையை அந்த பாட்டி ஆரம்பிக்குது. அப்ப அந்த எலும்பு தப்பு இருக்கு இல்லையா, அந்த குச்சியை காட்டி என்னது தாயா அப்படின்னு கேட்க அந்த பாட்டி ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. நேரம் வரம்பா எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு அந்த பாட்டி இவங்களை அனுப்பிச்சு விட்டுறது. ஆனா பாவம் ஜி மட்டும் தனியா உட்காந்து ஒரே இடத்த குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா. என்னடா அவங்க நம்மள கழட்டி விட்டாங்களான்னு போது லுவானை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா 3 பசங்க இருந்தாலும் லுவான் பக்கத்துலதான் அவ போய் நிக்கிறா. பட் லுவான் எவனையும் கண்டுக்கல, லிஞ்சனையும் கண்டுக்கல, இவளையும் கண்டுக்கல. அப்படியேதான் இவங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. சரி என்னதான் நம்ம நெக்ஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு போது மழை பெய்யற மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. சரி இந்த இடத்துல மழை வேற இப்ப பெய்ய போதா, இப்ப அந்த மியூசியம்ல தான் எல்லாரும் மாட்டிக்கிட்டோமான்ற மாதிரி முகரையும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அந்த முடி நீளமா வச்சவனுக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லைன்னு தெரியுது. எல்லாரையும் முரட்டுத்தனமா அடிச்சு போட்டுட்டு
சரி நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும்னா அந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பதான் தெரிய வருது, அந்த முடி நீளமா வச்சவன் வெளியில போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அவன் உடம்பெல்லாம் ஊசியா இருந்திருக்குங்க. அப்படியே காட்டுறாங்க, ஊசியிலேயே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி மழையோட தான் அவன் உடம்பு ஃபுல்லும் அந்த நீடில் ஏறிடுச்சு. அவன் இறந்தும் போயிட்டான். இப்போ வில்லன் குரூப்ல இருக்கிறது ஒரு 2-3 பேர் இருக்காங்க. சோ இது என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னா, எல்லாருமே பார்த்து பயப்படுற லெவலுக்கு இருக்கு. நம்ம உயிருக்கு இந்த இடத்துல ஆபத்து இருக்கு, அதனாலதான் இந்த ஊர்க்காரங்கள அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிருக்காங்கன்ட்டு இப்பதான் லிங்ஜன் சொல்லிட்டு அந்த விழுந்தவனை கண்டுக்காத மாதிரி அப்படியே விட்டுட்டு இவங்க நகர்ந்து போறானுங்க. அந்த இடத்த விட்டு அவன் மறைஞ்சிட்ட மாதிரி காட்டுறானுங்க. அப்புறமா கைடு வர்றா. கைடு வந்ததுல அல்டிமேட் எல்லாரையும் என்ற மாதிரி எல்லாம் பண்ணுவான். எல்லாருமே கரெக்டா தான் இருக்கீங்க, இன்னைக்கான நாள் ரொம்பவுமே சுவாரஸ்யமா போயிருக்கும்னு நான் நம்புறேன், வாங்க என் பின்னாடின்னு கூப்பிடுறா. இவளை யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஒரு பொணம் விழுந்துச்சு, ஏதாவது வருத்தப்படுவோமான்னு பார்த்தோம்னா அப்படியே லிங்ஜன் டீம் நல்லா சோத்த அமுக்கு அமுக்கு நமுக்குறாங்க, கஞ்சியே பார்க்காத மாதிரி. கைடு சொல்லிட்டா மழைலாம் நின்றுச்சு, நீங்க இனிமே வெளியில போறதுன்னா போய்க்கலான்னு சொல்ல, மீமி இறந்ததையும் கண்டுக்கல, இருக்கதையும் கண்டுக்கல. அவன் சாப்பிடுறதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இல்லை கொஞ்சம் மெதுவாதான் சாப்பிடுறா அப்படின்ட்டு கூட இருக்கவங்களே சொல்ற லெவலுக்கு தின்னுட்டு இருப்பியான். சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த பிளானை நம்ம யோசிப்போம்னு சொல்ல அப்படியே ஜிய காட்டுறாங்க. அவ கன்ஃபியூஸ்டா இருக்கா. இவங்க திங்கிறாங்க தூங்குறாங்க, என்னதான் க்ளூவை கண்டுபிடிக்க வந்தாலும் அவங்க வேலையில அவங்க கரெக்டா தாங்க இருக்காங்க. அப்ப நைட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே லுவான் மட்டும் முழிச்சிருப்பான், திடீர்னு லிங்ஜன் எந்திரிப்பான் இல்லையா. இப்ப ஜியா இடையில இடையில எந்திரிச்சு லுவானை பாத்துட்டு இருக்கா. பேய் பயத்துல அவளால தூங்க கூட முடியல. அப்படியே லைட்டா எந்திரிச்சு பார்த்தா ஆஸ் யூஷுவல் அந்த அம்மா அவ பேக மாட்டிட்டு நகர்றதுக்கு தயாரா இருக்கா. இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கு, இது நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு லிங்ஜனும் லுவானும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமாண்டா, இவன் என்னன்னா பயமா இருக்குன்றா, ஆனா பெரிய பெரிய டெரிஃபிக்கான விஷயத்த கூட அசால்ட்டா பார்த்து கடந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. மறுபடியும் கைடு இருக்கா இல்லையா, அவ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. இங்க பாருங்க, இந்த இடத்துல நீங்க சத்தம் போடவே கூடாது, சத்தம் போடாதே அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுறா. சொன்னதுக்கு அப்புறமா ஏன் இந்த இடத்துல சத்தம் போட்டா என்ன ஆகும் அப்படின்னு லிங்ஜன் ஏதோ கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு மீமி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குகைக்குள்ள போறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கானுங்கன்னா, யாராவது ஒருத்தர் போகணும். அப்படி இருக்கும்போது லிங்ஜினும் அப்படியே வில்லன் குரூப்ல இருக்க அந்த கோட் போட்டவனும் என்ன பண்றானுங்கன்னா யோசிக்கிறானுங்க, நம்ம 2 பேரும் போலாமா அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பாத்துட்டு இருக்கானுங்க. எல்லாருமே உள்ள ஓடிட்டானுங்க. ஆனா பயத்துல லிங்ஜன் டீம் மட்டும் வெளியிலேயே தான் நின்னுட்டு இருக்கானுங்க. சரி பாப்போம், போய் தானே ஆகணும்ட்டு இப்போ ஒவ்வொருத்தரா உள்ள போக, இந்த இடம் எப்படி இருக்குன்னா, நம்ம தட்டினோம்னா சத்தம் கேட்கல, வியர்டான வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்கக்கூடிய பிளேஸ் மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே லிங்ஜன் ஏதோ கணிச்சிட்டான். அங்க ஒரு ட்ரம்மும் இருக்கு. அந்த ட்ரம்ம பார்த்த உடனே லுவானுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. அப்படியே ஜி அவ பேக்குள்ள ஏதோ போடுற மாதிரி காட்டுறானுங்க. லுவான் அப்படியே ஒரு இல்யூஷனுக்கு போறான். அடிக்கடி இந்த இல்யூஷன் வருது. அந்த ரெட் கலர்ல முகம் ஒண்ணு பேய் இருக்கு இல்லையா, அது வந்தது. அது என் கூட வந்துரு என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி லுவானுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த தப்ப அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை அடிக்க அடிக்க இவன் காதுக்குள்ள ஏதோ கொங்கின்னு சவுண்டு வருது. ஏதோ மறக்கணும் வேண்டான்னு நினைக்கக்கூடிய நினைவுகள்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த பேய காணாம். அப்பதான் அப்படியே காட்டுறானுங்க, அவனோட இல்யூஷன்ல அவன் மலை உச்சிக்கு போற மாதிரியும் கீழே விழுகிற மாதிரியும் பாஸ் அவன் மூஞ்சில பேப்பரை தூக்கி எறிகிற மாதிரியும் அவன் லைஃப்ல அவன் மறக்கணும்னு நினைக்கிற கசப்பான நினைவுகள்லாம் இருக்கு இல்லையா, கண்ணு முன்னாடி வருது. தயவு செஞ்சு குதிச்சிரு குதிச்சிரு குதிச்சிரு, உனக்கு நிறைய கவலை இருக்குன்னு சொல்லி கத்த, லிங்ஜன் நிறுத்து, நீ குதிக்காத, நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனேதான் அப்படியே லுவானுக்கு கான்சியஸ் வருது. ஆக மொத்தம் அவன் விழுகிற நிலைமைக்கு தான் போயிட்டான். என்னாச்சுடா உனக்கு, ஏன்டா அப்படி பண்றன்னு போது அப்புறமா தான் அவனோட அந்த நிலைமை மாறுது. நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லுவானை கேக்குறாங்க. நல்லாதான் இருக்கேன், பட் ஏதோ தெரியல வித்தியாசமான ஃபீல் வருது, இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அது மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லுவான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரேஞ்சா தான் பாத்துட்டு இருக்காங்க அந்த டீம்ல இருக்கவங்க. அப்ப திடீர்னு அந்த குகைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பெட்டி எடுக்கிறாங்க. அந்த பெட்டிக்குள்ள ஏதோ ஒரு டைரி மாதிரி ஒரு நோட் இருக்கு. அதுல சில வாசகங்கள்லாம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, நீ இந்த இடத்த விட்டு போயிடு, என்கிட்ட வந்துரு, தயவு செஞ்சு எனக்காக இரு, என்னை விட்டு போகாத என்னை விட்டு போகாதன்ற மாதிரி ஏதோ போட்டிருக்கு. சோ இந்த டைரி நமக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு என்ன பண்றானுங்கன்னா லிங்ஜன் டீம்ல எடுக்கிறதுக்கு பாக்குறானுங்க. திடீர்னு ஜிய காணா. இந்த பொண்ணு என்னடா பயமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாம் பாதி பாதியா காணாம போயிட்டே இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வில்லன் குரூப்ல இருப்பான் இல்லையா, அவன் சொல்றான் இந்த பொண்ணு அழகா இருக்கா அப்படின்ட்டு. ஆமா ஆமா அழகாதான் இருக்கான்னு பேச்சுவார்த்தையை மாத்திக்கிட்டு இருக்கானுங்க. வில்லன் குரூப்ல இருக்க இன்னொரு பொண்ணு வரா. இப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்மள யாரு சாவோம் யாரு இருப்போம்லாம் தெரியாது, சோ என்னன்னு பாருங்கன்னு அந்த சுற்ற முடி பொண்ணு சொல்றா. சொல்லி வாயமூடல ஏதோ ஒரு கை அப்படியே அந்த பொண்ணை இழுத்துட்டு எங்கேயோ கொண்டு போகுது. ஆனா அவங்க கூட இருக்க பொண்ணு தானே. இதையுமே பெருசா என்ன பண்றானுங்கன்னா, நம்ம ஹீரோ குரூப்லயோ இல்ல லிங்ஜன் குரூப்ல இருக்க யாருமே கண்டுக்கல. என்னதான் அப்படின்ட்டு இந்த கோட் போட்டவன் இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் கூட வந்தவங்கன்றனால தேடுறான். பட் அந்த அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியல. கொஞ்சம் அவனுக்கு ஃபீலிங்கா இருக்கு. அதை லிங்ஜன் புரிஞ்சுக்கிறான். நம்ம கேமர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருப்போம், இதை பெருசா ரியாக்ட் பண்ணி ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே
சரி வாங்க இப்ப வெளியில போலாம், அந்த ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி இருக்க மண்டச்சி இருக்கா இல்லையா, அவ கூப்பிடறான்ட்டு இவங்க வராங்க. வந்த உடனே எப்பவும் போல அப்படியே படுக்கிறதுக்கு தயாரா இருக்கானுங்க. எப்பவும் என்ன நடக்கும்னா இவங்க 3 பேர் தானே ஒன்னா தூங்குவாங்க. மீமியும் கிளம்பி வந்துட்டா, நான் லுவான் பக்கத்துல படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லுவான் என்ன பண்றானா, பரவாயில்ல அப்படின்ட்டு வாடா மச்சான் பக்கத்துல தூங்கிக்கலான்ட்டு 2 பேரும் தூங்குறதுக்கு தயாராயிட்டானுங்க. இப்ப எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா லுவான் எந்திரிக்க, லிங்ஜின் எந்திரிக்க, மீமி எந்திரிக்க, பக்கத்திலேயே இருக்க அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கா. ஆனா என்னன்னா இந்த இடத்துல வேற யாரோ வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க இடத்துல ஏதோ கால்ல எல்லாம் ரத்தக்கரை இருக்கத பாக்குறாங்க. ஏண்டா என்னத்தடா மிதிச்சுட்டு வந்த அப்படின்ற மாதிரி ஜி என்ன சொல்றான்னா மீமி மேல பழிய போடுறா. ஏமா நல்லா பாருமா, என் கால் என்ன அவ்வளவு குட்டியாவா இருக்கு, இது ஏதோ ஒரு பொண்ணோட கால் போல அப்படின்னு போது, அப்படி என்றால் கொலையா இல்ல பேயா அப்படின்னு பயந்துகிட்டே இருக்காங்க. சரி இந்த இடத்த விட்டு நம்ம போய் தான் ஆகணும், இன்னைக்கு என்ன ட்விஸ்ட் இருக்கோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கைடு டெரிஃபிக்கா பாத்துக்கிட்டு வந்துட்டே இருக்கா. இந்த இடத்துல நிறைய மாயங்கள் மர்மங்கள் இருக்கு அப்படின்ட்டு சுத்தி சுத்தி எனக்கு தெரிஞ்சு ஒரே இடத்த தாங்க அவ சுத்தி காட்டுறா. அந்த இடத்துக்குள்ள என்ன இருக்குன்னா இவங்க தேடிட்டு இருக்காங்க. அந்த மியூசியம் மாதிரி பிளேஸ், அப்புறமா ஒரு குகை மாதிரி பிளேஸ், இவங்களா போவாங்க இல்லையா அந்த ஆயா மாவு திரிக்கிற பிளேஸ், இந்த இடத்துலதான் இருக்காங்க. இந்த ஆயாக்கு மட்டும் எங்கடா சோறு கிடைக்குது, எப்ப பாரு மாவு திரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு. சரின்ட்டு இந்த ஆயா கிட்ட பேசலான்னு இப்ப என்ன பண்றான்னா ஏதோ வித்தியாசமான விடுகதையை போட்டுட்டு லுவான் அந்த பாட்டி கிட்ட பேச வர, இது அந்த காலத்து விடுகதை பேராண்டி, பட் நீ கண்டிப்பா புரிஞ்சுக்குவ, இதுக்கான பதில் உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஆயா சொல்லிருது. ஆயா கிட்ட பேசி முடிச்சுட்டு திருப்பி என்ன பண்றானுங்கன்னா இங்க ஏதாவது டிராப் இருக்குமான்னு தேடுறதுக்கு மறுபடியும் முதல்ல இருந்து அந்த பேய கண்டுபிடிச்சாங்க இல்லையா அந்த பிளேஸ்க்கே மேல போறானுங்க. மேல போகும்போது காலை எடுத்து வைக்கவே முடியல. உண்மையிலே ஆவி வந்துருது. எனக்கு வலிக்குது, எனக்கு எரியுது, என்னோட தோலை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ட்டு அந்த ஆவி சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப தோல் உரிக்கப்பட்ட பேய் இதுதானா அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கானுங்க. அந்த ஆவி பக்கத்துல லுவான் அப்படியே ஸ்பரிசம் பண்ணுது. ஆனா என்னன்னா லுவானுக்கு ஒரே பயம். அவ போயிட்டா என்கிட்ட வந்துரு அவளை என்னால பார்க்க முடியலன்ற மாதிரியான வார்த்தைகள் தான் முழுக்க முழுக்க இருக்கு. அப்பதாங்க புரியுது அந்த கதையில இருக்க பேய் இதுதான்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. பயத்துல புறா ஓட்டத்தானு கீழே இறங்கி வந்துறானுங்க. அந்த பேய் அந்த இடத்த விட்டு தாண்டி கீழே வராதாட்டிருக்கு. ரொம்பவுமே சிம்பிளான பட்ஜெட்டுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன லுவானும் மீமியும் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பேயில ஒரு பேய் தான் இங்க இருக்கு, அதுவும் கல்யாண ட்ரெஸ்ல இருக்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ப்ராப்பரா என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு விசாரிக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு லிங்ஜின் சொல்றான். மறுபடியும் ஆயா கிட்ட போறாங்க. இந்த ஆயா தான் எதுவும் சொல்ல மாட்டேங்குதே. அந்த பெரிய தக்கா காணாம போயிட்டான்னு சொல்றாங்க. அந்த பெரிய தக்கா இருக்கா இல்லையா, அவ எப்படி காணாம போனா, கண்ணாமூச்சி விளையாடும் போது மறைஞ்சு போயிட்டாளா இல்ல ஓடி போயிட்டாளா, தங்கச்சி தேடிக்கிட்டே இருக்கான்னு சொல்றாங்களே, இது என்னன்றதை நம்ம ப்ராப்பரா பாத்துக்கணும். ஏன்னா இறந்து போனது இவங்கெல்லாம், ஆனா ஆவி மட்டும் சுத்திக்கிட்டு இருக்குன்னா என்ன ரீசனால ஆவி சுத்திக்கிட்டு இருக்குன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. அந்த ஆயா சொல்றத வச்சு பார்த்தா ஜெலஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. பெரியக்கா மேல சின்ன தங்கச்சிக்கா, சின்ன தங்கச்சி மேல பெரியக்காக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஆயா இவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுக்குது. அந்த பேப்பரை வாங்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா சீ தனியா இருக்கா, அவ பக்கத்துல பாத்தீங்கன்னா வில்லன் குரூப் ஆளு இருக்கான். இவங்க எல்லாம் வா மச்சான் நம்ம கேம் எப்படியாவது கண்டுபிடிப்போம் மச்சான், என்னதான் நடக்குது அந்த அக்கா தங்கச்சி கதைக்குள்ள இருக்க க்ளூ அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கானுங்க. பேசி முடிச்சுட்டு என்ன நடக்கும்னா வாங்க இப்ப போலாம், நம்ம கண்டிப்பா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும் போதே சிரிச்சுக்கிட்டே அந்த கைடு இருக்கா இல்லையா, அவ இன்னைக்கு நைட் இங்க தங்குங்க, உங்க வாழ்க்கையில நிறைய ட்விஸ்ட் டேர்ன் எல்லாமே இருக்க போகுது அப்படிலாம் சொல்லிட்டு எப்பயும் போல அவ போயிடுறாங்க. இவங்க நைட்டு தூங்குறதுக்கு ஆத்தி நம்ம எப்படா தூங்க போறோம், ஏன்டா நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஏமா நீ மட்டும் ஜாலியா இருக்க ஒரு பொண்ணா இருந்துட்டு பையனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு மீமி கியூட்டா பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறமா ஒரு டீம் மீட்டிங்க போடுறானுங்க. வில்லனாவது மண்ணாவது அப்படின்ட்டு டீம்ல எல்லாருமே தான் இருக்காங்க. அந்த செத்து போன சிலரை மட்டும் விட்டுருங்க, மீதி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம் தெரியாம ரேண்டமா, பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ளூ எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சுதாண்டா ஆகணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது மீமி இடையில வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கவும், நீ ரொம்ப பேசுற மச்சான் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்ப எல்லாரும் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த டூரிஸ்ட் கைடு இருக்கு இல்லையா அந்த லூசு வருது. வந்துட்டு அவங்க எல்லாரையுமே கிளப்பி விடுது. என்னடா இது, ஏண்டா நைட்டு பகலுன்னு உங்களுக்கு நேரங்காலம்லாம் இல்ல, எப்பயாவது எங்கேயாவது ஆளுக்கு கிடைச்சா வந்துடணுமான்ற மாதிரி இருக்கு. முன்னாடி இந்த தப்பை எடுத்தாங்க இல்லையா, அதே குகைக்குள்ள போயிட்டு தேடும்போது எலும்பு கூடுகள் நிறைய புதைக்கப்பட்டிருக்கு. இது யாரோட எலும்பு என்னன்னுலாம் தெரியவே இல்லை. சரின்ட்டு என்ன நடக்குதுன்னா இதுக்குள்ள நம்ம ஏதாவது க்ளூவை தேட முடியுமான்ட்டு மீமில இருந்து ஆரம்பிச்சு லிஞ்சுன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா இந்த எலும்புக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்க மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த எலும்பையே உற்று நோக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த எலும்பை பார்த்த உடனே ஜியும் ஓடி போயிடுறா, மீமியும் ஓடி போயிடுறான். ஓடி போனதுக்கு அப்புறம் மச்சான் இந்த நோட் புக் கீழே கிடந்துச்சு அதை குடுக்கறதுக்காக வந்தேன்னு போதுதான் அதுக்குள்ள ஒரு பெயிண்டிங், அதுல ஒரு பையன் பொண்ணு. பார்த்தா லுமானும் ஜியும் நெருக்கமா இருந்தா அந்த பிக் எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் படத்தை வரைஞ்சிருக்கானுங்க. பட் எது உண்மை எது பொய்ன்னு யாருக்கும் தெரியல.
ஓகே, இந்த படத்தை வச்சு நம்ம ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. லுவான் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பதான் தெரிய வருது, ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பொண்ணை கவனிச்ச வரைக்கும் எல்லாத்தையுமே யோசிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்றான். நான் தெரியலன்னு சொல்லிதான் அந்த பிள்ளைய பார்த்தேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது வில்லன் குரூப்ல இருக்கவங்க கிட்ட ஜிஏ மேல நீ ஒரு கண்ணை வச்சுக்கோ, ஏன்னா இங்க ஏதோ வித்தியாசமா நடக்குது, அது என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப ஜீல இருந்து ஆரம்பிச்சு அந்த டீம்மேட்ஸ் எல்லாருமே வெளியில வந்துடுறானுங்க. வெளியில வந்த உடனே ஆஸ் யூஷுவல் ஒன்னும் நடக்காது. அந்த கைடு இருக்கா இல்லையா, அவங்கள கூட்டிட்டு போறா. அவ எதுக்கு இருக்கானும் புரியல, அவ யாருன்னு தெரியவே இல்லைங்க. இந்த கதையை முழுக்க முழுக்க நான் பாத்துட்டேன். அவ வருவா, ஒரு இல்யூஷன் மாதிரி வந்துட்டு ஜொங்கின்னு போயிருவா, மின்னல் மாதிரி ஜங்கின்னு போவா, இப்படியே தான் நடந்துட்டு இருக்கும். சரி, ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்படி அந்த கைடு விட்டுட்டு போறால, நம்ம எதையாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது பின்னாடி அந்த கைடு நின்றுட்டு இருக்கா. இங்க பாருங்க, இது டேஞ்சரஸான பிளேஸ், தனியா நீங்க போக ட்ரை பண்ணாதீங்கன்னு மிரட்டி விட்டு வேற போறா. சரி, என்ன பண்றது, நம்ம இருந்துதானே ஆகணும் அப்படின்றனால என்ன பண்றானுங்கன்னா, டீம் எல்லாருக்கும் ஜி மேல இப்ப சந்தேகம் வந்துருச்சுன்றனால லுவான் அவகிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரி இருக்கு. ஐடோ கான்டாக்ட் எல்லாம் உருவாக்கிட்டு என்ன பண்றான்னா, அவ பேக்குள்ள இருந்து விழுந்த நோட்டு அவ பேக்குள்ளேயே போட்டுறான். போட்டதுக்கு அப்புறமா ஏதாவது நடந்துச்சா இன்னைக்கு நைட்டு அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க லிங்ஜனும் லுவானும். அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க எல்லாம் நைட்டு தூங்குன மாதிரி நடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப புரியுது, எந்திரின்னு லுவான் எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. லிங்ஜன்ல இருந்து எல்லாரும் எந்திரிக்க பாத்தீங்கன்னா ஜி தனியா எங்கேயோ போயிட்டு இருக்கா. அவன் எங்கன்னா தண்ணி இருக்க ஏதோ ஒரு இடத்துக்கு போவா போல, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்கா. அதை மீமி பார்க்க கூடாதுன்னு லுவான் வந்து மீமி கண்ணை பொத்துவான். அதுக்கப்புறமா அவ கலட்டுறது ட்ரெஸ் இல்லைங்க, முடியவே பிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அது ஏதோ தோல் போல, தோலை புரிச்சிட்டா ஏதோ ஒரு பின ஆத்மா மாதிரி ஒரு உருவம் தெரியுது. இவங்க குத்த வச்சு உட்காந்து அவளை இன்வெஸ்டிகேட் பண்ற அழகே பார்க்க ஃபன்னியா தான் இருக்கு. இவளுக்கு பயந்துட்டு வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவானுங்கன்னா, அவ வர்றதுக்கு முன்னாடியே இவங்க ஒளிஞ்சிருந்து படுக்க வந்துருவானுங்க. அப்பன்னு பார்த்து அந்த தோலே இல்லாத ஆத்மா இருக்கு இல்லையா, அது அப்படியே இவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. அப்ப முக்கியமான கல்பிரிட்டா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜி தான் எல்லாம் பண்ணிருக்கான்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜிய பார்த்தது இவங்களுக்கும் தெரியாத மாதிரியும் அந்த இடத்துக்கு போகாத மாதிரியுமே ஒரு ரியாக்ஷன்ல இருக்கானுங்க. எப்பயும் போல அந்த கைடு வந்துருவா, போற இடத்தையே தான் சுத்தி காட்ட போறா. ஏமா கைடு நில்லுன்ட்டு இப்ப வில்லன் குரூப்ல இருந்து ஒரு பொண்ணு கூப்பிடுவா. ஆனா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த கேம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதுல இருக்கக்கூடிய க்ளூ எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்ன உடனே லிங்ஜனுக்காக லுவான் என்ன பண்ணுவானா, அந்த பொண்ணு கூட க்ளோசரா இருக்க மாதிரி மூவ் பண்ணுவான், லவ் பண்ற மாதிரி மூவ் பண்ணுவான். லுவானை பார்த்த உடனே அந்த பொண்ணுமே அப்படிதான் பிஹேவ் பண்றா. இது கரெக்டா அந்த அம்மாவுக்கு புரியுது. பாட்டியம்மா நல்லா கவனிக்குது. ஆயா அப்படின்னு அவங்க கூப்பிடும் போதே பிளாஷ்பேக்ல ஒரு கதையை சொல்றாங்க. அதாவது அக்கா தங்கச்சி 2 பேர் இருப்பாங்க. அந்த ஊருக்குள்ள புதுசா வந்த பையன் என்னன்னா தங்கச்சியை லவ் பண்ண மாட்டான், அக்காவை தான் லவ் பண்ணிருப்பான். இதனால தங்கச்சிக்கு ஒரு பயங்கரமான வெக்ஸ், அவளுக்கு ஒரு பொறாமையே வந்துருச்சுங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு சொல்லும் போது அந்த தங்கச்சி ரொம்ப பிடிவாதக்காரியா இருந்திருக்கா. சோ இதுல என்ன ஆயிருன்னா, அதனால அக்காவோட தோலை அவ உரிச்சு, அது மட்டும் இல்லாம அது மூலமா வந்துட்டு அவங்க அக்காவை கொன்றுவா, அவளோட எலும்புல இருந்து ஒரு ட்ரம் தயாரிச்சிருவா அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி அந்த பையன் இறந்தும் போயிட்டானா. இப்ப அந்த ஆத்மா என்னன்னா, இவ்வளவு விஷயம் பண்ணியும் அந்த பையன் இறந்து போயிட்டனால அந்த ஆத்மாவுக்கு அதே மாதிரி பையனை பார்க்கவும், அதாவது லுவானை பார்க்கவும் ஏதோ ஒரு ஃபீல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் என்ன நடக்கும்னா, வில்லன் குரூப்ல இருக்கவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜி அவனை பாத்துக்க சொல்லிடுறாங்க. இங்க லிங்ஜனு, லுவானு, அதுக்கப்புறம் மீமி 3 பேரும் போக வெளியில பார்த்த ஜி திரும்பி உள்ள உட்காந்துருக்கா. அந்த தப்ப தட்டிக்கிட்டே இருக்கா. தட்டுறத பார்த்த உடனே எவ்வளவு வித்தியாசமா பிஹேவ் பண்ற, நீ முதல்ல திரும்ப, ஏன் இவ்வளவு ஸ்டபர்னா இருக்கான்னு சொல்லிட்டு லிங்ஜின் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு தெரியுமா, நீங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிறவங்க உங்களை காதலிக்கலன்னா எவ்வளவு பெரிய வலியா இருக்கும்ட்டு அவ கத்துறா. அவ கத்த லுவான் என்ன பண்றான்னா காதை பொத்துறான். அவனுக்கு மறுபடியும் வந்து சுத்தி இருக்க யாருமே இல்ல. அவன் சின்ன வயசுல புள்ளி பண்ணது, அவங்க ஆபீஸ் பாஸ் திட்டினது, அவனை அவமானப்படுத்தினதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. நான் வாழக்கூடாது, நான் செத்துறணும், இந்த இடத்த விட்டு வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லுவான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனும் ஏதோ ஒரு முடிவுக்கு வர, இதெல்லாம் லிங்ஜின் பார்த்துட்டு என்ன பண்றான்னா அந்த தப்பை எடுத்து வச்சுக்கிறான். எடுத்து வச்ச உடனே அந்த ஜிபே இருக்கு இல்லையா, அது மறையிறது மட்டும் இல்லாம, ஓ அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்ம இது என்னன்னு கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசி வச்சுக்கிறானுங்க. உனக்கு ஒன்னும் ஆகலையேன்னு போது இந்த பேய் லுவானை லவ் பண்றதுனால லுவானை மட்டும்தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஆவியாக்கி அவனை கொண்டு போயிடலான்னு பாக்குது. இது எதுவுமே தெரியாம வெளியில வில்லன் குரூப்ல இருக்கவங்க கிட்ட அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறேன்னு சொன்னியே, எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் குரூப்ல இருக்கவன் சொல்றான். இந்த தப்பு இருக்கு இல்லையா, இத முன்னாடி பின்னாடி சைட்லன்னு சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்ம இது என்னன்னு ப்ராப்பரா கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது லுவான் ரொம்ப தனிமையில இருக்கான். அவனுக்கு ஒரு வருத்தமே வந்துருச்சு. தனிமையில இருக்கும்போது பார்த்தா பேய் வந்துருது. இன்ஜினும் மீமியும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கவே இல்ல. பயங்கரமா லுவான் கத்திக்கிட்டே இருக்கான், பேயின்ட்டு. ஒருத்தனை எந்திரிக்கல. திடீர்னு எந்திரிச்சு என்ன பண்றான்னு, லிங்ஜின் அந்த பேய்க்கே தெரியாத மாதிரி இந்த தப்ப தட்டுன்னு தட்ட அதை உடச்சு ஓட்டையாவே ஆக்கிறான். அந்த பேய் ஓடியும் போயிருது. அப்படியே ஓட்டையாக்குனதுக்கு அப்புறம் தான், நீ பாரு இதெல்லாம் உனக்காக தான் பண்ண, அந்த பேய் வந்து பயங்கரமா கான்சியஸா எல்லாத்தையும் பண்ணுது, அதை நம்ம பிடிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த தப்பை நான் ஓட்டையே ஆக்குனேன்னு சொல்லிட்டு தப்புக்குள்ள கைய விட்டா, இவங்க வெளியில போறதுக்கான கதவோட சாவி இது எல்லாத்தையுமே லிங்ஜின் தான் எடுத்து வச்சிருப்பான் போல. எதுக்காக நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன்னா, ஒரு டூப்ளிகேட் சாவியை என்கிட்ட இருக்க மாதிரி நான் காட்டிக்கிட்டே இருந்தேன்.
அப்பதான் அந்த டீம்ல இருக்க வில்லன் குரூப் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தப்பிக்க முடியும், அந்த ஒரு ரீசன்னாலதான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லுவான். வில்லன் குரூப் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, எப்படியோ அந்த ஜி பேய் இருக்கு இல்லையா, அதை புடிச்சு கடத்தி வச்சிருக்கான். அதை பொண்ணுன்னே அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு பேயின்றது சரியாவே தெரியாதுங்க. இவங்க ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டானுங்க. சரி ஓகே, இப்ப அந்த பேய் கிட்ட இருந்து நம்ம ஏதாவது விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பேயை எடுத்துட்டு போறானுங்க. எப்பயும் போல அக்கா இருக்க இடத்துக்கு தான் வந்து ஆவிகள் உலகத்துக்கு கூட்டு போறானுங்க. கூட்டு போயிட்டு பார்த்தா உங்க அக்காவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தப்பு அந்த எலும்பு இதெல்லாம் வச்சுட்டு வா வான்னு சொல்லிட்டு லிங்ஜனு லுவானு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி பயங்கரமா மழை பெய்யுது. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆவி வருது. எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு, என் வாழ்க்கையை நீதான் பறிச்சிட்ட, என் உடம்பு உயிர் இதெல்லாத்தையும் பறிச்சிட்ட, நான் என்ன தப்பு பண்ணேன்னு அந்த ரெட் கலர் பேய் கேக்குது. அதுக்கு நியாயமே நடக்கல, அநியாயம் தான் நடந்திருக்குன்னு போது எப்படி ஒன்ன மட்டும் அந்த பையன் லவ் பண்ணுவான், என்ன ஏன் லவ் பண்ணல, நம்மளாம் ஒன்னா தானே இருந்தோம், நீ என்ன என்னை விட பெரிய அழகியா, அதனாலதான் உன் தோலை உரிச்சேன்னு திமிரா ஜி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, அதுக்கு நம்ம ஒன்னும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு எங்களை விட்டுரு, உன் தங்கச்சி உனக்கு புடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லுவான் சொல்றான். அந்த எலும்பும் மறைஞ்சு போயிருது. அந்த பேய் அவங்களுக்காக கதவை உருவாக்கி கொடுத்துரும். கதவை உருவாக்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரா போங்க அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஜி இருக்கா இல்லையா, லுவான் கழுத்தை இறுக்கி புடிச்சு வச்சிருக்கா. புடிக்கிறது மட்டும் இல்லாம இவன் எனக்கு தான் சொந்தம், இவனை நான் விட மாட்டேன், இவனை அடையாம நான் விட மாட்டேன்னு சொல்ல, இதனால என்ன ஆயிடுதுன்னா லிங்ஜின் லுவானு மீமி எல்லாருமே வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஆகுது. லிங்ஜினால தாங்கிக்கவே முடியல லுவான் இப்படி ஹர்ட் ஆகுறதெல்லாம். நான் உன்னை ரொம்ப விரும்புறேன், எனக்காக நீ இருந்துரு, நம்ம 2 பேரும் இங்கேயே இருந்துடலாம், ஏன் உன்னால இப்ப வரைக்குமே என்ன லவ் பண்ண முடியல, முன்னாடிதான் நான் அழகா இல்ல, நான் வேற மாதிரி இருந்தேன், இப்ப என் அக்கா மாதிரி தானே இருக்கேன், இப்ப கூட என் மேல உனக்கு காதல் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அழுகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அக்கா, மனசாட்சியே இல்லையா, நான் உன் மேல அக்காவா அவங்ககிட்ட பாசமா தானே இருந்தேன், நீ எனக்கு ஏன் இவ்வளவு கொடுமைகளை மட்டும் பண்ற அப்படின்னு சொல்லும் போது அவ தலையில கைய வச்சு அந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே கொண்டு வர ட்ரை பண்ற அக்கா பையனா, எப்படி ஒன்னா இருந்தாங்க, எப்படி இவ துரோகம் பண்ணா, அவங்க அக்காக்கு எவ்வளவு வலிச்சுதுன்றத அந்த பேய்க்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக, அதாவது சீக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் தெரியாம அந்த வில்லன் குரூப்ல இருக்கவ தேவையில்லாம திருந சாவியை எடுத்து திருக போறா, அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே விழுந்துறா. உண்மையான சாவி நம்ம பையன்ல இருக்கு லிங்ஜன் கிட்ட, அது தெரியாம இவ போயிட்டு அந்த இடத்துலயே செத்து போயிடுறா. வில்லன் குரூப்ல இருந்து 3 விக்கெட் காலி ஆயிடுச்சு. இப்ப ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். சரின்ட்டு லிங்ஜின் கதவை திறக்கிறான். திறக்கிறது மட்டும் இல்லாம அவ போட்ட டூப்ளிகேட் சாவி இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துட்டு லிங்ஜின் போறான். லுவான் இந்த இடத்த சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கும் ஏதோ பழைய கால கடந்த கால நினைவுகள் ஏதோ வரும் போல. திரும்பி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த தங்கச்சி பேய் இருக்கா இல்லையா ஜி, அவ புடிச்ச அவனை இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மீமி லிங்ஜின் 2 பேரும் வெளியில வந்துட்டாங்க. லுவான காணாமேட்டு கதவையே இவங்க பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. மீமி அதை கூட கவனிக்கலாம பூனைக்குட்டியை கொஞ்சிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அந்த அக்கா பேயோ தங்கச்சி பேயோ அடிச்சிருது அவனை. அடிக்கிறது மட்டும் இல்லாம உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நீ எனக்கு வேணும், உன்னை அடையாம விட மாட்டேன்னு ஜி சொல்லிக்கிட்டே இருக்கா. உன் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லுவான் என்ன பண்றானா, அந்த கதவு கிட்ட போக பாக்குறான். அப்ப அவன் கண்ணு முன்னாடி இந்த அக்கா பேய் தங்கச்சி பேய் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவன் எப்படியோ வெளியில தப்பிச்சு வந்துட்டாலும் அவன் வாயில இருக்க ரத்தம் அப்படியே கீழே மயங்கி விழுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அக்கா பேய் தங்கச்சி பேயை புடிச்சிட்டு 2 பேரும் ஃபைட் பண்றதோட என்ன ஆயிருதுன்னா அந்த இடத்துடைய கதை க்ளோஸ் ஆயிடுது. 3வது க்ளூவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க, அக்கா பேய் கரெக்டா இல்ல தங்கச்சி பேய் கரெக்டான்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.